பார்ப்பன சக்திகள், இந்துத்துவ சக்திகள் இன்றைக்கு அம்பேத்கரை கொண்டாடுகின்றன. இன்னும் சொல்ல போனா அம்பேத்கரே எங்களுடைய இந்துத்துவ மதத்தை ஆதரித்தவர் தான் என்று சொல்லி அவரை தங்களுடைய கட்சியில சேர்த்து கொண்டு ஒரு ஆபத்தான செய்கைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எப்பொழுதுமே பார்ப்பனியம் ஒன்றை எதிர்த்து பார்க்கும் அல்லது இருட்டடிப்பு செய்து பார்க்கும். மூன்றாவது அவர்கள் செய்கிற தந்திரம் என்பது அவர்களை ஊடுருவி தங்கள் ஆட்களாக மாற்றிக்கொண்டு அதை அழிப்பது. ஓபிசி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதற்கான இடஒதுக்கீடு புள்ளி விவரம் இல்லை. எனவே அவர்களுக்கு பிற்காலத்தில் புள்ளி விவரத்தை தயாரித்து ஒரு ஆணையத்தை அமைத்து அதற்கு பிறகு அந்த அடிப்படையிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதற்காக அரசியல் சட்டத்தில் 340 என்ற ஒரு பிரிவை வைத்துவிட்டு தான் அம்பேத்கர் சென்றார். RSS உடைய தலைவராக இருக்கிற கோல்வாக்கர் தலைமையிலே அம்பேத்கரை எதிர்த்து அம்பேத்கருடைய குடும்பாவியை டெல்லி முழுதும் கொளுத்தியவர்கள் தான் இன்றைக்கு அம்பேத்கர் தங்களுக்கு சொந்தம் என்று அவர்கள் சொந்தம் கொண்டாடி இருக்கிற ஒரு நிலையை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடநாடுக்கும் தென்னாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு. தென்னிந்திய மாநிலங்கள் கல்வியில் முன்னேறியவை, வட இந்திய மாநிலங்கள் கல்வியில் பின்தங்கியவை. தென்னிந்திய மாநிலங்களின் பண்பாடு புதுமையை நோக்கி இருக்கும், வட இந்தியர்களின் பண்பாடு என்பது பழமையை நோக்கி இருக்கும். தென்னிந்தியர்கள் பகுத்தறிவு மிக்கவர்கள், வட இந்தியர்கள் மூடநம்பிக்கை கொண்டவர்கள். இப்படி பல வேறுபாடுகள் உள்ளன. நீங்கள் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? அப்போது இருந்திருக்கின்ற சமூக சூழலை பற்றியெல்லாம் தோழர்கள் விரிவாக பேசி இருக்கிறார்கள். அம்பேத்கர் இன்றைக்கு தமிழ்நாடு முழுதும் விழா எடுக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இதை ஒரு சமத்துவ நாளாக அறிவித்து ஜாதி எதிர்ப்பு உறுதிமொழியை எடுக்கின்ற ஒரு நாளாக மாற்றி அதையொட்டி இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழக அரசால் தொடங்கி நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அம்பேத்கரை திராவிட மாடல் ஆட்சி தன்னுடைய கொள்கைக்கான அடையாளமாக ஏற்றுக்கொண்டு வரித்து கொண்டு இருப்பதில் எந்த முழுமையான நியாயம் இருக்கிறது? அம்பேத்கருக்கும் திராவிட மாடல் கொள்கைக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது. அம்பேத்கருக்கும் தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் இடையே கொள்கை ரீதியான உறவு, உணர்வு ரீதியான உணர்வு, லட்சிய உறவு அத்தனையும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்துத்துவ சக்திகள் அம்பேத்கரை பயன்படுத்துவதில் என்ன உறவு இருக்கிறது? இந்த முரண்பாடுகளை எல்லாம் இவங்க எப்படி ஒரு உறவா பொய்யா மக்கள்கிட்ட எப்படி காட்டிட்டு இருக்கிறாங்க என்பதை பற்றி மக்களிடம் நாம் விளக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பார்ப்பன சக்திகள், இந்துத்துவ சக்திகள் இன்றைக்கு அம்பேத்கரை கொண்டாடுகின்றன, அம்பேத்கரை பற்றி புகழ்ந்து பேசுகின்றன. இன்னும் சொல்ல போனா அம்பேத்கரே எங்களுடைய இந்துத்துவ மதத்தை ஆதரித்தவர் தான், இந்து மதத்தை எல்லாம் அம்பேத்கர் ஆதரித்து பேசினவர் தான் என்று சொல்லி அவரை தங்களுடைய கட்சியில சேர்த்து கொண்டு அம்பேத்கருடைய லட்சியத்திற்கே குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு ஆபத்தான செய்கைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எப்பொழுதுமே பார்ப்பனியம் ஒன்றை எதிர்த்து பார்க்கும் அல்லது இருட்டடிப்பு செய்து பார்க்கும். மூன்றாவது அவர்கள் செய்கிற தந்திரம் என்பது அவர்களை ஊடுருவி தங்கள் ஆட்களாக மாற்றிக்கொண்டு அதை அழிப்பது. அப்படிதான் புத்தர் மார்க்கத்தை அப்படிதான் அழிச்சு பார்த்தாங்க. புத்தர் மார்க்கத்தை எதிர்க்க முடியல. பிறகு புத்தர் மார்க்கத்திலேயே ஊடுருவி புத்தரையே ஒரு கடவுள் அவதாரமாக்கி அவரையும் ஒரு ஆழ்வாராக்கி அவரையே உருவ வழிபாடு புத்தரையே ஒரு உருவமாக்கி புத்த மார்க்கத்தையே அழித்தது பார்ப்பனியம். அதை அம்பேத்கரிடமும் செய்து பார்க்கலாம் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் பெரியாரிடம் மட்டும் அது நெருங்க அவர்கள் முடியவில்லை. ஏன்னா பெரியாருங்கிறது ஒரு நெருப்பு துண்டு, அது யாரு கையில் எடுத்தாலும் அதை சுருதான் செய்யும். அப்ப பார்ப்பனியத்தால் நெருங்க முடியாத ஒரு தலைவராக பெரியார் இருக்கிறார். ஆனால் பார்ப்பனியத்தையும் பார்ப்பனர்களையும் சேர்ந்து எதிர்த்த அம்பேத்கரை தங்களுடைய கருத்தியல்வாதியாக மாற்றிக் கொள்ளுகின்ற அந்த புரட்டுகளை மக்களிடத்தில் இன்றைக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அவங்க எந்த கருத்திலையும் அம்பேத்கரியத்தோடு அவர்கள் உடன்பட்டு போவதே கிடையாது. இந்து மதத்தை அம்பேத்கர் சீர்திருத்த விரும்பினார். அவர் இந்து மதத்தை ஒருபோதும் எதிர்க்கவில்லை. நாடாளுமன்றத்திலே அம்பேத்கர் கொண்டு வந்தது இந்து சீர்திருத்தம் தான், இந்து மத ஒழிப்புக்கான மசோதா அல்ல. எனவே அவர் எங்க ஆள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை அவங்க பேசுறாங்க. சொல்ல போனால் அம்பேத்கர் இங்க எல்லாமே பேசுறாங்க. நான் இந்துவாக பிறந்து விட்டேன், ஆனால் இந்துவாக சாக மாட்டேன் என்று அம்பேத்கர் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா அம்பேத்கர் தன்னுடைய இறுதி காலத்தில் அவர் இந்து மதமும் அல்ல, இன்னும் சொல்ல போனால் அவர் தலித் சாதியும் அல்ல. எப்ப அவர் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டாரோ அப்போதிலிருந்து அவர் சாதி அடையாளமே போயிடுச்சு. அவர் சாதி அடையாளத்தை புத்திஸ்டானருக்கு ஜாதி அடையாளம் கிடையாது.
அப்ப சாதி அடையாளத்தை இழந்த ஒரு தலைவர் தான் அவர். இன்னைக்கு ஒரு சாதிக்குள்ளே வைத்து பார்க்க முடியாது. ஒரு சமூக விடுதலைக்கான தலைவராகத்தான் அவர் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கருத்தை நம்ம உணர்ந்து பார்க்க முடியும். பிற்படுத்தப்பட்ட தலைவர்களுக்கு பெரியார், தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கு அம்பேத்கர் என்று ஒரு இனம் பிரிக்கின்ற ஒரு போக்கு சமூகத்தில் இருக்கு. இது ஒரு சரியான ஒரு அறிவியல் பார்வையா சொல்ல முடியாது. இரண்டு தலைவர்களுக்கு இடையே நெருக்கமான ஒரு நட்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. ரெண்டு பேருமே சந்திக்கல, பெரியார் சந்திக்கல, அம்பேத்கரும் சந்திக்கல. 1929ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவிலே அம்பேத்கர் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார். அந்த பேச்சை பெரியார் குடியரசு பத்திரிகையிலே எப்படி வெளியிடுறாருன்னு சொன்னா, அம்பேத்கரினுடைய சுயமரியாதை முழக்கம் அப்படிங்கிற தலைப்பில் வெளியிடுறார். அடுத்த மாதம் ஒரு சமத்துவ சங்கம் என்கிற பேரில் ஒரு மாநாடு நடத்துறாரு. அதை பெரியார் எப்படி வெளியிடுறாருன்னு சொன்னா, சுயமரியாதை மாநாடு அம்பேத்கர் நடத்தினார் அப்படிங்கிற பேர்ல தான் எழுதுறாரு. அதை ஒட்டி பெரியார் செங்கல்பட்டில் சுயமரியாதை இயக்க மாநாடும் நடத்துகிறார். இந்த இரண்டு பேரும் சந்திக்கல. ஆனா சந்திக்காமலே அந்த ஒரு உணர்வுபூர்வமான நெருக்கம் இருக்குது. அதற்கு பிறகு 35 இந்த சாதி ஒழிப்பு மாநாடு, அந்த மாநாட்டுக்கு ஒரு எழுதிய தலைமை உரை, அதை நிராகரிக்கிறாங்க. மாநாடு நிறுத்தப்பட்டது. அம்பேத்கரும் போகல. அவர் எழுதி அனுப்பிய உரையில அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பார்ப்பான பத்தி எல்லாம் ரைட்டு ஒத்துக்கிறோம், ஆனால் இந்து மதத்தை எதிர்த்தும் இந்து மதத்தினுடைய வேதங்கள் புராணங்கள் மற்றவைகளுடைய அதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் நீங்க சொல்லுவதையும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. இந்த பேச்சை நீங்க நீக்கணும்னு சொன்னப்ப அப்ப அந்த பேச்சை எனக்கு மாநாட்டுக்கே வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். மாநாட்டுக்கு அவர் போகல. அந்த பேச்சை பெரியார் வாங்கி மொழிபெயர்த்து குடியரசு பத்திரிகையில ஒரு வருஷம் தொடர்ச்சி எழுதினார். அப்ப கூட ரெண்டு பேரும் சந்திக்கல. அந்த மாநாட்டை நடத்திய அமைப்புக்கு பெரியாரை துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். பெரியாரே துணைத் தலைவராக இருக்கின்ற அந்த சாதி ஒழிப்பு மண்டல், அந்த அமைப்பில் பெரியார் துணைத் தலைவர், சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் கட்டியிருக்கிறார். ஆனா பெரியார் இங்க பார்ப்பனரை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார், கடவுளை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த அமைப்பில் இருந்து அவர் உறுப்பினராக இருக்கக்கூடாதுன்னு அதில் உள்ள பார்ப்பனர்களால் எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த உறுப்பினர் பதவியை பெரியாருக்கு கேன்சல் பண்றாங்க. அதுலதான் போய் தான் அம்பேத்கர் அந்த விஷயங்களை பேசுறாரு. ஆக இரண்டு பேருக்குமான உறவு இருக்கிறது. பிறகு 1940ஆம் ஆண்டு பெரியார் அம்பேத்கர் அழைப்பை ஏற்று பாம்பே போகிறார். 3 நாள் தங்குகிறார்கள். அம்பேத்கர் வீட்டிலே 3 நாள் சாப்பாடு விருந்து நடக்குது. ஜின்னா, அம்பேத்கர், பெரியார் 3 பேரும் சந்தித்து பேசுகிறார்கள். பாகிஸ்தான் பிரிவினை, திராவிட நாடு கொள்கை எல்லாம் விரிவாக பேசப்பட்டது. அதற்கு பிறகு இங்க ஏற்கனவே ரெவன்யா சொன்ன மாதிரி திராவிடர் கழகம், நீதி கட்சியிலிருந்து பெரியார் திராவிடர் கழகமாக மாற்றிய போது அதை ஏற்றுக்கொள்ளாத நீதி கட்சியில் இருந்தவங்க பெரியாரை அழைத்து அம்பேத்கரை அழைத்து அவங்க பேச வைக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட அம்பேத்கர் என்ன பேசுறாருன்னா, உங்களுக்கான தலைவர் இங்க பெரியார் தான், அதனால அவரை எதிர்த்து நீங்க கழகம் பண்றதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது என்று யாரை அழைத்தார்களோ அவர்களுக்கு எதிராகவே அந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற வரலாறுகள்லாம் தொடர்ச்சியாக இருக்கிறது. இரண்டு பேருக்கும் ஒரு பொதுவான தளம் ஒன்று இருந்து கொண்டு இருக்கிறது. பிற்படுத்தப்பட்டவருக்கும் அம்பேத்கர் செய்திருக்கிற உதவி எண்ணற்ற உதவி. அரசியல் சட்டத்தில் உருவாக்குகின்ற நேரத்தில் பல விவாதங்களை அம்பேத்கர் நெருக்கடிக்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. பெரியார் அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் நினைத்த அரசியல் நிர்ணய குழுவில் பிற்படுத்தப்பட்ட பிரதிநிதிகள் இடம்பெறவில்லை, இதை அம்பேத்கர் தட்டி கேட்கவில்லை என்று அம்பேத்கரை உரிமையோடு பெரியார் விமர்சித்திருக்கிறார். ஆனால் அம்பேத்கர் அதை செய்வதற்கான அதிகாரம் அங்கே அவருக்கு இல்லை. இவர் ஒருத்தர் தான் அங்கே இருக்கிறார், இன்னொருத்தர் முஸ்லீம், பாக்கி அத்தனை பேரும் பார்ப்பனர்கள் தான் அந்த குழுவில், டிராப்டிங் குழுவில் இருக்காங்க. அதுமாதிரி அரசியல் நிர்ணய சபையில் பல விவாதங்கள் வருகிற போது அந்த விவாதங்களை சந்திக்கின்ற கடுமையான நெருக்கடிக்கு அம்பேத்கர் உள்ளானார். அந்த விவாதங்களை அம்பேத்கர் ரொம்ப சாதுரியமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடிக்குத்தான் அவர் உள்ளானார். இந்த பட்டியலின மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி விட்டு போக வேண்டும், அதை தவிர மற்ற பதில் என்னால் முடிந்தவரை தான் செய்ய முடியும் என்ற ஒரே முடிவோடு தான் நான் இதில் இறங்கி இருக்கிறேன் என்று அவர் தெளிப்படையா அம்பேத்கர் பேசியிருக்கிறார். அப்ப பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடை அம்பேத்கர் சட்டத்திலே வரையறுக்க முடிந்தது, அதற்கு சட்டத்தில் ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்த முடிந்தது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை சட்ட ரீதியாக அம்பேத்கர் அங்கே நிர்ணயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன காரணம் என்று சொன்னால், பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்தில் இருந்து தீண்டப்படாத மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கான சென்சஸ் புள்ளி விவரம் இருந்தது. அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடை அவர் கொடுக்க முடிந்தது. ஓபிசி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதற்கான இடஒதுக்கீடு புள்ளி விவரம் இல்லை. எனவே அவர்களுக்கு பிற்காலத்தில் புள்ளி விவரத்தை தயாரித்து ஒரு ஆணையத்தை அமைத்து
அதற்கு பிறகு அந்த அடிப்படையிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதற்காக அரசியல் சட்டத்தில் 340 என்ற ஒரு பிரிவை வைத்துவிட்டு தான் அம்பேத்கர் சென்றார். அந்த 340வது பிரிவு இருந்த காரணத்தினால்தான் பிற்படுத்தப்பட்டோருக்கான காக்கா கலைஞர் கமிஷன் வந்தது, மண்டல ஆணையம் வந்தது. மண்டல ஆணையம் பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு தந்தது. அதே மண்டல ஆணையத்தின் அடிப்படையில் பிறகு கல்வியில இடஒதுக்கீடு தரப்பட்டது. எல்லாமே அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் செய்த ஏற்பாடு மட்டும் இல்லைன்னு சொன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த இடஒதுக்கீடு சாத்தியமே கிடையாது. அது அம்பேத்கர் இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு போன ஒரு பெரிய கிஃப்ட். அதனால அவர் நீங்க தலித் மக்களுக்காக நீங்க சொல்ல முடியாது. அதே மாதிரி பெரியாருடைய காம்ப்ளிமெண்டரி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட ஒரிஜினல் அரசியல் சட்டத்தில் தலித் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளில் மட்டும் இடஒதுக்கீடு இருந்தது. 16(4) கல்விக்கான இடஒதுக்கீடு ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட அரசியல் சட்டத்தில் அந்த பகுதி இடம்பெறவில்லை. ஆனா வகுப்பு வாரி உரிமை செல்லாது என்று அறிவித்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் பெரிய போராட்டம் நடத்தியதற்கு பிறகு நாடாளுமன்றத்திலே நேரு தென்னகத்திலே ஒரு பெரிய கலகம் நடக்கிறது. இதற்காக சட்டத்தை நாம் திருத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே இருக்கிற காமராஜர் போன்றவர்களும் நேருவிடம் போய் அந்த கருத்தை வலியுறுத்துகிறார்கள். அதற்கான கருத்து உருவாக்கத்தை தமிழ்நாட்டில் பெரியார் திராவிட இயக்கங்கள் செய்கின்றன. அதற்கு பிறகு முதலாக இந்திய அரசியலில் முதலாக சட்டம் திருத்தப்படுகிறது. அந்த திருத்தப்படுகிற சட்டம் வருகிற போதுதான் 15(4) கல்விக்கான இடஒதுக்கீடு என்பது தலித் மக்களுக்கே வருகிறது. அப்ப தலித் மக்களுக்கான கல்விக்கான இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்துக்காக தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் காரணமாக வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தலித் மக்களுக்கான கல்விக்கான இடஒதுக்கீடு பெரியார் இயக்கம் திராவிட இயக்கம் நடத்திய போராட்டத்தினால் கிடைத்தது. அப்ப பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அம்பேத்கர் கான்ட்ரிபியூஷன் இருக்கு, தலித் மக்களுக்கு திராவிட இயக்கத்தினுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. அப்ப திராவிடர் இயக்கம் இன்றைக்கு பெரியாரை அரவணைத்துக் கொள்வதில் சரியான நியாயங்கள் இருக்கிறது. ஆனா அந்த இடஒதுக்கீடு வருகின்ற போதெல்லாம் இந்த ஜனசங்க கட்சிக்காரர்கள் பிற்போக்குவாதிகள் என்ன செஞ்சாங்கன்னா கடுமையாக அதை எதிர்த்து அது வரக்கூடாது அப்படின்னு பேசியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனா அம்பேத்கர் நேருனுடைய அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக இருக்க போது இந்து கோடு பில் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர. ஆக்சுவலா அம்பேத்கர் என்ன நினைச்சார்னா, இந்த அரசியல் சட்டம் உருவாகின்ற போதே இந்த இந்து கோடு பில் என்பதை நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணார். என்ன இந்து கோடு பில்னா என்ன? அதாவது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும், ஜாதி மறுப்பு திருமணத்தை அனுமதிக்கணும், 2 தாரம் 3 தாரம் கல்யாணம் பண்றதை தடை பண்ணணும், பெண்களை நம்ம தத்தெடுக்க முடியாது என்று சொல்லுகிறத மாற்றி அமைக்கணும். இது மாதிரியான விஷயங்களை ஒரு சீர்திருத்தம், குறிப்பா பெண்களுக்கான ஒரு சீர்திருத்தம் வைத்துதான் அந்த சட்டத்தில் கொண்டு பண்ண முயற்சி பண்ணார். இது நடக்கல. சரி, அப்ப நடக்கல. சட்ட அமைச்சரா வந்துட்டோம். சட்ட அமைச்சரா வந்ததற்கு பிறகு இந்த ஒரு மசோதாவா கொண்டு வரார். இது யாருக்காக கொண்டு வந்தது? தலித் மக்களுக்கு கொண்டு வரப்பட்டதில்லை. இது சமூகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் சேர்த்து கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட மசோதா. இது தலித் தலைவர் தலித் பெண்களுக்காக செஞ்ச விஷயத்தில் சமூகத்துக்கு பெண்களுக்கான உழைத்த ஒரு பார்வையில கொண்டு வரப்பட்டதான் அந்த மசோதா. அந்த மசோதா கொண்டு வரப்பட்ட போது நேரு அதுக்கு உடந்தையா இருக்கிறாரு, கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. எல்லாம் கொண்டு வராங்க. கொண்டு வந்ததற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் அதை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு காங்கிரஸ்காரர்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். காங்கிரஸ் எடுக்கிற பிற்போக்கு சக்திகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது மட்டுமல்ல, அன்றைக்கு RSS இதற்காக எதிர்ப்புக்காக ஒரு கமிட்டி, தனி குழுவை உண்டாக்கி நாடாளுமன்றத்திற்கு முன்னாலே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை நடத்தி, இந்த மசோதா நிறைவேற்ற முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கலவரத்தை அங்கு நடத்தி, டெல்லி மாநகரம் முழுவதும் அம்பேத்கருடைய கொடும்பாவியை கொளுத்தியவர்கள் RSS தலைவராக இருக்கின்ற கோல்வாக்கர் தலைமையிலே அம்பேத்கரை எதிர்த்து அம்பேத்கருடைய கொடும்பாவியை டெல்லி முழுவதும் கொளுத்தியவர்கள் தான் இன்றைக்கு அம்பேத்கர் தங்களுக்கு சொந்தம் என்று அவர்கள் சொந்தம் கொண்டாடி இருக்கிற ஒரு நிலையை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். ராஜினாமா செய்வதற்கு அம்பேத்கர் சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா, காஷ்மீர் பிரச்சனையில் நீங்க விரைந்து முடிவு எடுக்கல, பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையம் அமைக்கணும்னு நான் சொன்னேன், அதுக்கு எந்தமான முயற்சி நீங்க எடுக்கல என்று பல்வேறு காரணங்களை சொல்லி அந்த அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி எறிந்து வெளியில வரார். அதுக்கப்புறம் நேரு படிப்படியாக அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு அங்க நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற வரலாறை நம்ம பார்க்க முடியும். ஆக அம்பேத்கர் என்பவர் ஒரு சமூக விடுதலைக்கான ஒரு போராளியாகத்தான் தன்னை அவர் அடையாளப்படுத்திக் கொண்டு வாழ்ந்திருக்கின்ற ஒரு தலைவராகத்தான் அவர் வாழ்ந்து இருக்கிறார். இப்ப அம்பேத்கர் பற்றி சொல்றப்ப நம்ம சொல்றோம், சமஸ்கிருதத்துக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட நிதி ஒதுக்குறோம்.
நம்ம இறக்கும்படி கூட நம்ம தபசி குமரன் சொன்னார், சமஸ்கிருதத்தை பற்றி புதிய கல்விக் கொள்கையில் என்ன பார்வை இருக்குது. இப்போ அந்த பிஜேபிக்காரெல்லாம் என்ன பேசுகிறான்னு சொன்னால், புதிய கல்விக் கொள்கையில் நாங்கள் இந்தியை திணிப்போம் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கு, என்ன பிரிவு இருக்குது அப்படின்னு அவன் கேட்குறான். அது மும்மொழி திட்டம். அது மும்மொழி திட்டம் பற்றி எல்லாரும் சொன்னாங்க, 3 மொழி திட்டம் எங்களுக்கு எதுக்கு, இங்கே இங்கிலீஷு தமிழ் இருக்குது, வடநாட்டுக்காரன் இந்தியை மட்டும்தான் படிக்கிறான், வேறு எந்த மொழியும் இல்லை, அங்கே ஒரு மொழி திட்டம் தான் அவன் வச்சுருக்கிறான். இங்கே மும்மொழி திட்டம்னு சொல்லி நாங்கள் தமிழும் இங்கிலீஷும் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறப்ப 3வது மொழியை நாங்கள் வந்து இந்தியை படிக்க சொல்லலை, எந்த மொழி வேணாலும் நீங்கள் படிக்கணும் தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பிஜேபிக்காரன் சொல்கிறான். இப்போ எந்த மொழி படிக்கணும்னு சொன்னீங்கன்னா, நான் தெலுங்கு படிக்கணும், நான் வந்து வேறு வந்து கன்னடம் படிக்கணும், அல்லது வேறு நாங்கள் மொழியை நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்கே வாத்தியார் இருக்கிறாங்களா? அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாத்தியார் எதுவுமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஹிந்தி படிக்கிறதுக்கு மட்டும் வாத்தியார்களுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கி தென்னாட்டில் வந்து பணம் ஒதுக்குறீங்க. அது மாதிரி நீங்கள் நடத்துகிற சிபிஎஸ்இ ஸ்கூலில் தமிழ் வாத்தியார்களே நீங்கள் போடலை. நீங்கள் மும்மொழி திட்டம் ஏதாவது ஒரு விரும்புகிற மொழியை படிக்கணும்னு சொல்லி யாரு காதில் நீங்கள் பூ சுத்துறீங்க? நாங்கள் இருமொழி திட்டத்தை வைத்ததுனால எங்களுக்கு என்ன கேடு வந்துருச்சு? இருமொழி திட்டத்தை வச்சிருக்கிற நாங்கள் தான் இன்னைக்கு கல்வியில், பெண் கல்வியில் இந்தியாவிலே நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறோம். இனி அடுத்த 10 ஆண்டு 30ஆம் ஆண்டு நீங்கள் வந்து 50% வந்து பெண்கள் கல்வியில் இருக்கணும்னு சொல்லி நிர்ணயிக்கிற. நாங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி 52% பெண்கள் கல்வியில் வந்துட்டோம், இலக்கை நாங்கள் எட்டிட்டோம். இப்போ இந்த இலக்கு எங்களை பார்த்து தான் நீ திட்டத்தை மாற்றிக்கணுமே தவிர, உன்னுடைய 3 மொழி திட்டத்தை பார்த்து ஃபெயிலியர் திட்டத்தை வந்து நேயாண்டா தலையில் சுமந்துட்டு இருக்கணும் என்ன அவசியம் இருக்குது? எங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. இந்த சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவில் நாங்கள் வெற்றி அடைஞ்சு காட்டியிருக்கிறோம். கல்வியில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை நாங்கள் வந்து இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த நீட் தேர்வு இன்னைக்கு திணிச்சு, இந்த நீட்டின் வழியாக வந்து இங்கே இருக்கிற மாணவர்களுடைய கல்வி கனவை, சமூக நீதியை நீங்கள் குலைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நம்ம இன்னைக்கு எடுத்து சொல்கிறோம். ஒன்றே கேட்குறாங்க, நீங்கள் எதிர்கட்சியெல்லாம் என்ன கேட்குறான்னா, இன்றைக்கி எல்லாம் எடப்பாடி பழனிசாமிலேருந்து பிஜேபிக்காரங்களையும் என்ன கேட்குறான்னா, ஒரு கேள்வி என்ன கேட்குறான்னா, ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து நீட்டுக்கு போடுவோன்னு சொன்னீங்களே, அதை நீங்கள் போட்டீங்களா? ஒன்று. 2வது கேள்வி என்னன்னா, நீட்டை ஒழிப்பதற்கு எங்களிடம் வந்து ஒரு திட்டம் இருக்குது, நாங்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கிறோம், ரகசிய திட்டம், அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம். அது என்ன ரகசிய திட்டம், என்ன திட்டத்தை வச்சுருக்கீங்கன்னு ஒரு கேட்குறாங்க. அது ரகசிய திட்டம்னு எதை சொன்னது அப்படிங்கிறத பற்றி நம்ம வெளிப்படையாக பேசி தான் ஆகிறோம். அது என்ன ரகசிய திட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே தலித்துகளுக்கு உட்பிரிவு இடஒதுக்கீடை வந்து ஆந்திராவில் கொண்டு வந்தாங்க. தலித்துகளை வந்து 4 கேட்டகரியாக படித்து உள் ஒதுக்கீடு கொண்டு வந்தான். அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த உள் ஒதுக்கீடு செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பளிச்சுட்டாங்க. கலைஞர் பார்த்தார், அவர் என்ன பண்ணார்னா, இப்படி உள் ஒதுக்கீடு ஒதுக்கின்ற போது ஒரு அரசாங்கமே வந்து ஒரு உள் ஒதுக்கீடை தனித்தனியாக பிரித்து வச்சு அதை வந்து சட்டமாக்கிட்டுன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் அது செல்லாது. ஏன் உள் ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆய்வு அறிக்கையை, ஒரு கமிட்டியை வைத்து ஒரு ஆய்வு அறிக்கையை தயாரித்து அதற்கான காரணங்கள் என்ன இருக்கிறது என்பதை தயாரித்த ஒரு கமிட்டியாக கொடுத்து, கமிட்டியினுடைய பரிந்துரையை வைத்து அதை நீதிமன்றத்தில் கொண்டு செல்கிறப்ப நீதிமன்றம் அதை மறுக்க முடியாது. ஏற்கனவே நீங்க பண்ண உள்ளொதுக்கீடு அப்படிப்பட்ட அந்த அடிப்படை காரணிகளை இந்த அரசு பின்பற்றல என்கிற காரணத்தினால்தான் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஏகே ராஜன் தலைமையில் கமிட்டியை போட்டு அந்த கமிட்டியினுடைய அறிக்கையை வாங்கி நீட் தேர்வை நாங்கள் ஏன் ஒழிக்கணுங்கிறதுக்கு காரணம் இருக்கு, கிராமப்புற மாணவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு அறிக்கையா வச்சு நாங்கள் கொடுத்து அதன் மூலம் வந்து இந்த சட்ட ரீதியான செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் அப்படிங்கிறது தான். இது வந்தால் எப்படி செய்யணுங்கிற ரகசியங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்கான விளக்கம். ஆனால் அதைத்தான் அவர்கள் செய்தாங்க. சட்டசபையில் முதல்வர் அனுப்பிச்சாங்க, திருப்பி அனுப்பிச்சாரு, அப்புறம் திரும்ப 2வது தடவை சட்டசபைக்கு போட்டு அனுப்பிச்சாங்க, அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சாரு. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் தயாரித்த அந்த 10 மசோதாவும் ஆளுநருடைய கையொப்பம் இல்லாமலே இன்றைக்கு தமிழ்நாடு அரசிதழில் சட்டமாயிடுச்சு. தமிழ்நாடு அரசிதழில் ஆளுநருடைய கையொப்பம் இல்லாமலே இது வந்து இன்னைக்கு வந்து சட்டமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பண்ணிட்டாருன்னா, பல்கலைக்கழகத்தை இந்த ஆளுநர் கையில் வச்சுக்கிட்டு எது வேண்டாலும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நெருக்கடி. 9 பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது. பாக்கி பல்கலைக்கழகத்துக்கு இவர் போட்டதெல்லாம் RSS காரன், வெளிமாநிலத்துக்காரன் போட்டு கல்வியில் அவங்க மும்மொழி திட்டத்தை வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் புகுத்துறது, அந்த பல்கலைக்கழகத்தில் போய் சனாதன பிரச்சாரம் பண்ணுறது, அந்த பல்கலைக்கழகத்தில் ஊழல்வாதியாக இருந்தாலும் காப்பாற்றுறது. சேலம் பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தர், அந்த துணைவேந்தராக இருந்துகிட்டே ஒரு பேரலாக இன்னொரு கல்வி நிறுவனத்தை நடத்தினாரு, கண்டுபிடிக்கப்பட்டு அவர் மேலே கிரிமினல் குற்றம். அது மட்டும் இல்லாமல் அங்கே பணியாற்றுகின்ற தலித் ஊழியர்களை வந்து கேவலமாக பேசினாரு அப்படிங்கிறதுல வன்கொடுமை தடுப்பு சட்டம்.
இதன் அடிப்படையில் ஒரு துணைவேந்தர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு வழக்கு போடப்பட்டு அவர் ஜாமீன்ல வெளில வராரு. அப்ப கிரிமினல் குற்றத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு துணைவேந்தரை பதவி நீக்கம் செய்யாம காப்பாற்றி வச்சிருந்தாரு இந்த ஆளுநர் ரவி பண்ணி வச்சிருந்தார். ஆக இவ்வளவு தில்லுமுல் நடந்துட்டு இருக்கிறப்ப நான் வேந்தர், உயர்கல்வி நான் தான் நியமிப்பேன், என்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகத்தில் அவ்வளவு குளறுபடி பண்ணிட்டு இருந்தப்ப அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பதவியில அவரை எடுத்துட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நியமிக்கணும் அப்படிங்கிற மசோதாவுக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சாங்ஷன் பண்ணிடுச்சு. தமிழக முதலமைச்சர் தலைமையில் துணைவேந்தர் மாவட்ட கூட்டி வச்சிருக்கிறாரு. இந்த காலியா இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு துணைவேந்தரை நியமிக்க போகுது. ஆக ஒரு ஆளுநருக்கு ஆமா நீங்க 2 மாசம் 1 மாசத்துக்கு மேல பில்ல வந்து நீ கிடப்பில் வைக்க கூடாது. மட்டுமல்ல குடியரசுத் தலைவருக்கே இன்றைக்கு ஒரு வகுப்பு எல்லை நிர்ணயித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். தூக்கு தண்டனை போட்டாங்கல்ல நம்ம தோழர்கள்லாம் ராஜீவ் கொலை வழக்கில், அவங்களுடைய தூக்கு தண்டனையுடைய அந்த மெர்சி பெட்டிஷன் கருணை மனுவை 13-14 ஆண்டுகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அப்படியே போட்டு வச்சிருந்தாங்க. வருஷ கணக்கில் போட்டு வச்சிருந்தாங்க, முடிவு எடுக்காம வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்கு 5 வருஷத்துக்கு மேல அந்த பெண்டிங்கா போட்டிருந்தேன்னா, கருணை மனுவை கேட்டு போட்ட பெட்டிஷன் நீங்க பெண்டிங்ல போட்டிருந்தீங்கன்னா 5 வருஷம் வழியா அதை கிளியர் பண்ணலன்னு சொன்னா அது வந்து தூக்க தண்டனை இயல்பாக ரத்து செஞ்சுட்டுன்னு அர்த்தம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இருந்தாலும் கூட அந்த தீர்ப்பை பத்தி யாருமே கண்டுக்காம அதற்கு பிறகு பல வழக்குகள்ல 5 வருஷத்துக்கு மேல இருந்தவங்களுக்கு தூக்கிலே தண்டனை போட்டிருக்கான். அந்த அளவுக்கு வந்து ஜுடிஷியரி வந்து ஒரு மோசமான நிலையில இருந்திருக்கு. இப்ப அந்த ஜுடிஷியரிக்கு இப்ப பிரசிடென்ட்டுக்கே அவர் நீங்க 3 மாசம் வச்சுக்க கூடாது என்று தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு இன்றைக்கு வந்து பிரசிடென்ட்டுக்கு கடிவாளம் போட்டிருக்கு, தமிழ்நாடு ஆளுநருக்கு கடிவாளம் போட்டு வச்சிருக்கு. இது வந்து வேற எந்த மாநில அரசும் செய்ய முடியாத ஒரு சாதனை வந்து இவங்க வந்து செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. அந்த நீட்டு தேர்வை பத்தி இப்ப நாங்க ரத்து செய்ய சொல்லி இப்ப திரும்ப அவன் என்ன போட போறான், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒன்றிய அரசுல ரிவ்யூ பெட்டிஷன் போட போறான். ரிவ்யூ பெட்டிஷன் எல்லாருக்கும் தெரியும், பெரும்பாலும் 100க்கு 100 ரிவ்யூ பெட்டிஷன் ரத்து ஆகிறது தான். ரிவ்யூ பெட்டிஷன் வந்து யாரும் நீதிமன்றத்தில் வச்சு வழக்கறிஞர்களை வச்சு வாதாட போறதில்லை. நீதிபதிகள் அவங்க ரூமுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு அந்த ரிவ்யூ பெட்டிஷனை பார்த்துட்டு கேன்சல் பண்ணுவாங்க. ரிவ்யூ பெட்டிஷன் எதுக்குமே திரும்ப உயிர் கொடுத்ததா வரலாறு கிடையாது. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்குறோம். அப்படி பண்ணிட போறான், வேற ஏதாவது ஆர்டினன்ஸ் பண்ணிட போறான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தமிழ்நாடு அரசு அவசரமாக கெசட் நோட்டிபிகேஷன் கொடுத்து அதை வந்து செயல்முறைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்து அதற்கு விடமில்லாத நிலையில இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு. ஆக இந்த ஆளுநர் ரவி அப்படிங்கிற ஆளு அவ்வளவு ஒரு மோசமான நடத்தைக்கு வந்து கடிவாளம் போட்டு உன்னுடைய கையெழுத்தே தேவையில்லை, நாங்க வந்து உன்னுடைய கையெழுத்து இல்லாமலே இந்த மசோதாக்களை நிறைவேற்றிருக்கிறோம் என்ற ஒரு சாதனையை வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆளுநர் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. மாணவக்கம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது. இப்போ மாணவர்கள்ட்ட போய் மதுரையில் வந்து இது போடுங்க, ஸ்ரீ ஜெயராம் ராமனுக்கு ஜெய போடுங்க ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி ராமனுக்கு பேச வைக்கிறாரு. எதுக்கு இப்போ ராமனுக்கு என்ன ஆபத்து வந்துச்சு? ஜெய் ஸ்ரீராமுக்கு. ராமன் வந்து ராமாயணத்தில் சண்டை போட்ட காலத்தில் ராவனுக்கு சண்டை போட்ட காலத்தில் ராமன் ஜெயிக்கணும், ராமன் ஜெயிக்கணுங்கிறதால ஜெய் ஸ்ரீராம் போட்டீங்க. இப்போ ராமனுக்கு நீங்கள் கோயில் கட்டி அவனுக்கு அயோத்தியில் ஒரு நகரத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் வந்துட்டீங்க. பின்ன ராமன் போராட்ட காலத்தில் இருக்கிறானா? ராமனுக்கு தான் நெருக்கடி வந்திருக்கா? எதுக்கு இப்போ ஜெய் ஸ்ரீராம் போட வேண்டிய அவசியம் வந்திருக்கு? எந்த காலத்திலையும் ஜெய் ஸ்ரீராம் போட்டாங்கிறதால இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம், மோடி கூட வந்து ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணார் இந்த ராம்? இல்லை ராம பற்றி கம்பராமாயணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறார். யாரு? நம்ம ஆளுநர் ரவி. கம்பராமாயணத்துடைய பெருமை ஏதோ தமிழை படித்து இவர் கம்பராமாயணத்தெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு இருக்க மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். ஆக்சுவலாக வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிறது ராமனை வந்து ஒரு மனுஷனாக தான் காட்டுனுச்சு, ஒரு குறையுள்ள மனுஷனாக காட்டுச்சு. வால்மீகி ராமாயணத்தில் ராமன் மாட்டுக்கறி சாப்பிட்றாரு, வால்மீகி மதத்தில் ஒரு சாதாரண மனுஷனாக தான் அவர் இருந்திருக்கிறாரு. ஆனால் கம்பராமாயணத்தில் அவர் ஒரு பெரிய தெய்வமாக தூக்கி வச்சு கம்பர் வந்து ஆடினார். அதை எதிர்த்து ஒரு பெரிய இயக்கம் கம்பராமாயணத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. திராவிடர் இயக்கத்தில் அண்ணா போன்றவரெல்லாம் தீ பரவட்டும், கம்பராமாயணம் பெரிய புராணத்தெல்லாம் தமிழனை வந்து அவமானப்படுத்தும். தமிழுடைய இலக்கியம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த இலக்கியத்துக்காக தமிழை அவமானப்படுத்துறதை நாங்கள் கொண்டாட முடியாது என்று ஒரு எதிர்ப்பு இயக்கமே தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டுச்சு. இப்போ ஒரு கம்பராமாயணத்தை தூக்கி வச்சுட்டு வள வந்துட்டு இருக்காரு. ராமாயணம் அப்படிங்கிற விஷயத்துமே பெரியார் இயக்கம் வந்து தொடர்ச்சியாக ராமாயணத்தை எதிர்த்து வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் நடத்தி வந்திருக்கு. அதனால தான் இங்கே வந்து ராமன் விஷயங்கள்லாம் வந்து செல்லுபடி ஆக மாட்டேங்குது. யாரும் ராமனுக்காக இங்கே ஒன்றும் பெருசாக ராமனுக்கும் பெரிய கோயில் கிடையாது தமிழ்நாட்டில். ராமனை வச்சுக்கிட்டு இங்கே அரசியல் பண்ணுறதுங்கிறது முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. அதனால ராமன் என்ன பண்ணாங்கன்னா, ராமனுடைய கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் ஏற்கனவே சொன்னாங்க, நம்ம தவசி சொன்னார் சம்பவனுடைய தலையை வெட்டலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் பரதன் வந்து ராமனை பார்க்க போகிறான் காட்டுக்கு. முதல் கேள்வி என்ன கேட்குறான் ராமன் சொன்னால்,
பரதா, நம்முடைய ஆட்சியில் வந்து நம்ம பௌத்தர்கள் திருடர்கள்லாம் வந்து உள்ளே வந்திருப்பான், அந்த பௌத்தர்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, அவனுடைய ஆபத்தானவன். அப்புறம் என்ன கேட்குறான்னா, நம்முடைய பிராமணர்கள்லாம் வந்து சௌரியமாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தீங்கு வராமல் பார்த்துக்கோ. இதுதான் 2 அட்வைஸாக அவர் கொடுக்குறாரு பரதனுக்கு. அப்புறம் ராமன் காட்டுக்கு போகிறப்ப தன்னிட்டில் அங்கே இருக்கிற பார்ப்பனர்கள்லாம் கூப்பிட்டு தாங்கிட்ட இருக்கிற பொண்ணு நகை எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வச்சுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் காட்டுக்குன்னு சொல்லி விடைபெற்றுட்டு அவர் போகிறார். அவர் சொன்ன மாதிரி அனுமார் அந்த கதையும் வந்து அப்படி தான் வருது. அதுக்கப்புறம் தான் சூத்திர சம்பவனை வந்து தலையை வெட்டினார். ராமன் காட்டுக்கு போய் திரும்பி வந்து ஆட்சி செய்த காலத்தில் நடந்த ஒரே சம்பவம் வந்து அந்த சம்பவன் தலையை வெட்டின சம்பவம் தான். கம்ப ராமாயணத்தில் அந்த உத்தரகாண்டம் பகுதியை அவர் விட்டுட்டார். ஏன்னா ராமனுடைய முகத்தில் கிழிஞ்சு போடுங்கிறதுனால. அதில் வந்து சம்புகன் வதையெல்லாம் வந்து இங்கே கம்ப ராமாயணத்தில் சொல்லப்படலை, வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது, இங்கே சொல்லப்படலை. இங்கே வந்து சில பேர் டிவியில் வந்து கேட்குறாங்க, சில பிஜேபிக்காரெல்லாம் எங்கே இருக்குது சம்புகனை தூக்கி அடித்தது அப்படின்னு கேள்வி கேட்குறான். நம்ம அருள்மொழி வந்து ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லியிருக்காங்க. எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, என்ன இருக்குது, என்ன வசனம் இருக்குது அப்படின்னு அவங்க எடுத்து பதில் சொன்னால் வாயை மூடிட்டு கம்முன்னு அவங்க உட்காந்துருக்கலாம். ஆக ராமாயணம் அப்படிங்கிற விஷயங்கிறது வந்து ஒரு ஆரிய திராவிட போராட்டம் தான். அது எங்கே அயோத்தியில் தான் இருக்கா ராமன். அயோத்தியில் இருக்கிற ராமன் அங்கே எவ்வளோ காடு இருக்குல்ல, அந்த பக்கம் காட்டுக்கு இவன் போகாமல் இவன் ஏன்டா இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு அங்கேருந்து இங்கே தான் வரணும். இங்கே வந்து ஒரு பாலம் கட்டிக்கிட்டு அந்த பாலத்தை வச்சு போகணும். அப்போ என்ன விஷயம் சொல்ல வரான்னு சொன்னால், ஆரிய வம்சத்தில் ஒரு சத்திரிய வம்சனாக இருந்தாலும் சத்திரியனை வந்து பிராமண தர்மத்தை ஏற்று நடத்துறது தான் சத்திரியனுக்கு அடையாளம் அப்படிங்கிறதுனால பார்ப்பனியத்தை காப்பாற்ற வேண்டியதுக்காக இந்த சத்திரியன் இங்கே இருக்கிற திராவிடர்களை ஒழிப்பதற்காகத்தான் அங்கேருந்து இங்கே வரான், இங்கே பாலத்தை கட்டிட்டு இங்கே ஒழிக்க வந்திருக்கான் அப்படிங்கிறது தான் பல அறிஞர்களுடைய கருத்தாக இருந்துட்டு. அப்போ அந்த ராமாயணத்தை வச்சு கூட கம்பர் வந்து ராமாயணத்தை எழுதுறாரு. கம்பர் ராமாயணத்தை எழுதிட்டு, கம்பர் வந்து ஒரு சூத்திரன் பாப்பால ராமாயணத்தை எழுதிட்டு 12,000 பாடலை எடுத்துக்கிட்டு இங்கே இருந்து திருவரங்கத்தில் இருக்கிற அந்த பார்ப்பன ஐயங்கார்ட்ட போய் நீங்கள் வந்து இந்த திருவரங்கம் கோயிலில் வந்து இந்த ராமாயணத்தை வந்து நான் வந்து அரங்கேற்றணும், இதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப அவன் சொல்கிறானுங்க, அங்கே உள்ள ஐயங்காரெலாம் சொல்கிறான், அப்பா இது சமஸ்கிருதத்தில் இருந்தால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, தாராளமாக நாங்கள் அனுமதி கொடுத்துருப்போம், நீயே வந்து தமிழ் எழுதிட்டு வந்த, அதனால் தமிழ் எழுதிட்டு வந்ததுனால எனக்கு நிறைய சிக்கல் இருக்குது, அதனால் நேராக சிதம்பரத்துக்கு எடுத்துருப்போம், அங்கே தீட்சதர் 3000 பேர் இருக்கான், அவங்களுக்கு தான் தமிழ் பற்றி தெரியும், அந்த 3000 தீட்சத்தையும் இந்த ராமாயணத்தை நாங்கள் அரங்கேற்றலாம்னு அனுமதி லெட்டர் வாங்கிட்டு வந்தால் நாங்கள் இங்கே அரங்கேற்றம் பண்ணுறோங்கிறோம். இவன் எப்படி 3000 தீட்சத்தையும் ஒரே இடத்துல வந்து சேர்த்து வச்சு எப்படி அனுமதி வாங்குறது இவனுக்கு? அப்போ இவன் என்ன கேட்குறான்னு சொன்னால் நேராக அங்கே போகிறான். நேராக அங்கே போய் நடராஜன்ட்ட போய் இப்படி ஒரு நிபந்தனை வச்சிருக்காரு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாராம். நடராஜன் தான் அடிக்கடி கனவுல வருவார். கனவுல வந்து தான் நடராஜன் அடிக்கடி பேசிகிட்டு இருப்பார். நந்தனுக்கும் கனவுல வந்தான்னு சொன்னார். அதே மாதிரி கம்பருடைய கனவுல வந்து நடராஜன் வந்து, எப்பா நான் ஸ்ரீதர் அந்த தீட்சதர் வீட்டில் ஒரு சாவு ஒன்று நடக்க போகுது, அந்த சாவு நடக்கிறப்ப 3000 தீட்சதர் வந்துடுவான், அந்த 3000 தீட்சதர் வர்றப்ப நீ உன்னுடைய ராமாயண பிரதி அவன்கிட்ட போய் காட்டி இந்த ராமாயண பிரதி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த செத்து போன பாப்பா வந்து உயிர் பெற்றுடுவான், உடனே அந்த தீட்சதெல்லாம் உனக்கு வந்து ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்னு வந்து அவர் சொன்னாராம் கனவுல. அப்படி சொன்ன மாதிரி இவர் போனாலும் அதே மாதிரி 3000 தீட்சதர் வந்தானா, அந்த 3000 தீட்சதர் ஓகே சொன்னதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க, திரும்ப நீங்கள் வந்து எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேற ஒரு கிராமத்து சொல்லி அங்கே ஒரு சமணர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா. அவர்கிட்ட போய் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்கிறப்ப தஞ்சாவூர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார் ஒரு அறிஞர், அவர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா. அப்புறம் அங்கே வந்து ஒரு பெண்ணு ஒரு விலைமாத ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு வந்து தமிழை பற்றி நல்லா தெரியும், அந்த பொண்ணுகிட்ட பேசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா. அப்புறம் ஒரு 3-4 பேர்கிட்ட சர்டிஃபிகேட் கேட்டார். இது வந்து 10-12 வருஷம் ஆச்சு இதெல்லாம் சுற்றி வர்றதுக்கு. கடைசியாக கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம், உன் பையன் அம்பிகாபதிக்கிட்ட அனுமதி கேட்டியா, அவன்கிட்ட போய் வாங்கிட்டு வா ஃபஸ்ட்டு. அவன் அம்பிகாபதிக்கிட்ட வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சரி தொலைஞ்சு போகுதுன்னு சொல்லி இந்த திருவரங்க கோயிலில் ராமாயணத்தை வந்து தமிழில் கம்பராமாயணத்தை வந்து அரங்கேற்றத்துக்கு அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை எழுதி வச்சார். ஆக தமிழில் எழுதினாருங்கிறதால கம்பர் இவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் சமஸ்கிருதத்தினாலங்கிறதுனால. ஆக இந்த பார்ப்பனிய ஆதிக்கம் எப்படி இருந்திருக்க வரலாற்றில் அப்படிங்கிறதுக்கு இதற்கான உதாரணமாக நான் சொல்லணுங்கிறத சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்போ அம்பேத்கர் வந்து பல விமர்சனங்கள் அம்பேத்கர் மீது வைக்கப்படுகின்றன. எனக்கு சில பேர் சொல்கிறாங்க, இன்னைக்கு அம்பேத்கரையும் பெரியாரையும் தனியாக பிரித்து காட்டணும், நீங்கள் அம்பேத்கரை புகழுங்க, ஆனால் வந்து பெரியாரை பற்றி ஒத்துக்க முடியாது, அம்பேத்கர் எவ்வளோ படித்தவர், பெரியார் வந்து தற்கூரி, இவர் வந்து 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படித்தவர், 2 பேரையும் நீங்கள் எப்படி நீங்கள் ஒப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை புகழ்ந்து பெரியாரை வந்து இழிவுபடுத்துகிற ஒரு போக்கு வந்து இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அம்பேத்கரை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, அம்பேத்கர் வந்து பல கருத்துகள், இந்தியாங்கிறது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று அவர் எழுதினாலும்
அம்பேத்கருடைய கருத்து அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, இந்தியாங்கிறது ஒரு ஒன்றுபட்ட வலிமையான நாடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து அம்பேத்கருக்கு இருந்தது. அது உண்மை. கடைசியா அம்பேத்கர் இறப்பதற்கு முன்பு அவர் வந்து மொழிவழி மாநிலங்கள் பிரிவினையை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறார். கடைசியா 1955 தாட்ஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் என்று ஒரு புத்தகத்தை அம்பேத்கர் எழுதுறார். அதான் அவர் எழுதிய கடைசியான நூல். அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் ஏற்கனவே இந்தியாங்கிறது வந்து ஒரே நாடாக இருக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை நான் கொண்டிருந்தது உண்மைதான். இப்போது அந்த கருத்தை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். கருத்தை மாற்றிக்கொள்வதற்கு உரிமை உண்டு. விலங்குகள் தான் கருத்தை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும். மனிதர்கள் என்று சொன்னால் கருத்தை அவர்கள் மாற்றிக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று முன்னிலையில் சொல்லி, இந்தியாங்கிறது வந்து ஒரே நாடு என்று நான் சொன்ன கருத்திலிருந்து, என்னுடைய அனுபவத்திலிருந்து இப்போது அதிலிருந்து நான் மாறுபடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாறா தன்மை என்பது மிருகத்திற்கு மட்டும்தான் இருக்கும், கழுதைக்கு இருக்கும், மனிதருக்கு இருக்காது. கழுதையின் ஒரு தன்மை என்பது மாறாதது. நான் மனிதன் மாறுவேன், எனது கருத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறேன் என்று அந்த நூலுடைய முன்னுரையில் அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்தியா அப்படிங்கிறது இப்ப டீலிமிட்டேஷன் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது தமிழ்நாடுடைய பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைச்சி வடநாட்டு பார்லிமெண்ட் எம்பிக்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து, இந்த தென் மாநிலங்கள் வந்து எந்த சேயும் இல்லை, இந்த இந்தியாவில் வந்து தென் மாநிலங்களுக்கு எந்த குரல் சொன்னாலும் ஈடுபடாதுன்னு சொல்லி தன்னுடைய கையில் வடநாட்டு ஓட்டை வச்சுக்கிறதுக்காக மிகப்பெரிய சூழ்ச்சியை இன்றைக்கு வந்து மோடி செய்யறதுக்கு தயாராகிட்டாரு. அவர் சூழ்ச்சியை தான் செய்வார். மக்கள் தொகை அடிப்படையை மட்டும் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைஞ்சிரும், வடநாட்டில் எம்பிகள் வந்து அதிகரிச்சிரும் என்ற ஒரு ஆபத்து இவங்க சொல்றாங்க. எண்ணிக்கை குறையாது அப்படின்னு ஒரு சமாதானத்தை சொல்றாங்களே தவிர, அமித்ஷா சொல்றாரு தவிர, இது எப்படி நாங்கள் செய்ய போறோங்கிறது சொல்லலை. நம்ம மாநில அரசு என்ன சொல்லுது சொன்னா, மொத்த மக்கள் தொகையில 7.2% தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கணும். பர்சன்டேஜில் சொல்லு. பர்சன்டேஜ் பார்க்க போறியா, பாப்புலேஷன்ல பார்க்க போறியா? நான் எதுல பார்க்க போறேன்னு இவன் ஒன்றிய அரசு சொல்லிட்டானா பிரச்சனை இல்லை, விட்டுடலாம். ஆனா அதை சொல்லாமலே மூடு மந்திரமா வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு குறையாது, தமிழ்நாட்டுக்கு குறையாதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்க. நீ கடைசி நேரத்துல எல்லாம் செய்வீங்க. இப்ப கடைசி நேரத்தானே எல்லாம் நடந்திருக்கு. இப்ப கூட்டணி, இப்ப கூட்டணியில் என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி, இன்னும் ஒரு மாசம், ஒரு வருஷம் இருக்கு தேர்தல், ஒரு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு வெளியில சொல்றாரு. அடுத்த நாளே இங்க வந்து இப்பயே கூட்டணின்னு அவன் சொன்னோன்னா கேட்டு நீங்க கழித்து போட்டீங்க. அதுதான் நடக்க போகுது. இப்ப அதே மாதிரி என்ன பண்ணீங்க, இந்த பணமதிப்பு இழப்புக்கு திடீர்னு வந்து ஒரு நாள்ல பணமதிப்பு இழப்பு நீங்க அறிவிச்சிட்டீங்க. அப்ப நீங்க தடாலடியா செஞ்சு மக்களை ஏமாத்துவீங்க. இப்ப டீலிமிட்டேஷனுக்கு நீங்க ஒரு கமிட்டி போட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த கமிட்டி முடிவு சொல்லிடுச்சுன்னா எவனும் மாற்ற முடியாது. அந்த கமிட்டியில் வரும் பிஜேபி காரனை நீங்க போட்டீங்கன்னா அவன் சொல்றதுதான், கோர்ட்டு கூட நீங்க போக முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு அவசரமான ஏமாற்ற செய்வாங்கிறதுனால தான் அலர்ட் பண்ணி தமிழக முதலமைச்சர் கூட்டி, இன்னைக்கு எல்லா மாநில முதலமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்களாக கூட்டி இந்தியாவுக்கே ஒரு டெரர் அறைக்கு மாறி போயிருக்கிறார். ஒன்றிய ஆட்சிக்கு மாநில ஆட்சிக்கு பெரிய நெருக்கடி கொடுக்கிற ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு மாறி போயிருக்கிறார். அப்ப அந்த டீலிமிட்டேஷன் கருத்துக்கு அம்பேத்கரே கடைசி காலத்தில் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்ப வடநாட்டில் வந்து அதிகமா இருக்கிறாங்க, ஹிந்தி பேசுறவங்க அதிகமாக இருக்காங்க, தென்னாட்டில் வந்து பிரதிநிதித்துவம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு. தென்னிந்திய மாநிலங்கள் கல்வியில் முன்னேறியவை, வட இந்திய மாநிலங்கள் கல்வியில் பின்தங்கியவை. தென்னிந்திய மாநிலங்களின் பண்பாடு புதுமையை நோக்கி இருக்கும், வட இந்தியர்களின் பண்பாடு என்பது பழமையை நோக்கி இருக்கும். தென்னிந்தியர்கள் பகுத்தறிவு மிக்கவர்கள், வட இந்தியர்கள் மூடநம்பிக்கை கொண்டவர்கள். இப்படி பல வேறுபாடுகள் உள்ளன. நீங்கள் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? வடநாட்டுக்காரனும் தென்னாட்டுக்காரனும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அதுதான் இன்னைக்கு டீலிமிட்டேஷன்ல கேட்கப்படுது. அதான் இன்னைக்கு மும்பை திட்ட வழியா கேட்கப்படுது. அதான் இன்னைக்கு இந்தி திணிப்பு வழியா கேட்கப்படுது. அப்ப இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைக்கு தான் அம்பேத்கர் கடைசியாக வந்து அவர் சேர்ந்து இருக்கிறார். அதுதான் கடைசியாக கருத்தில் அவர் இன்னும் சொல்லியிருக்கிறார். இன்னும் அதில் அவர் சொல்றாரு, 1947 இந்தியாவிற்கு விடுதலை வந்த போது இந்த நாட்டின் பிரதமராக தனது ஜாதியை சேர்ந்தவர் வருகிறார் என்று பார்ப்பனர்கள் அனைவரும் பூஜை செய்தார்கள். யாகம் நடத்தி வேத மந்திரங்கள் ஓதி நேரு கையில் தண்டத்தை கொடுத்தார்கள். இது தென்னிந்தியாவில் நடக்க முடியுமா? இந்த நாட்டின் குடியரசுத் தலைவர் காசிக்கு சென்று 5 பார்ப்பனர்களின் கால்களை கழுவினார். இது தென்னிந்தியாவில் நடக்குமா? இதை தென்னிந்தியர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இங்கு இன்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருக்கிறது, இது தென்னிந்தியாவில் செல்லுபடியாகுமா? உடையில்லாமல் சாமியார்கள் வீதியில் திரிய முடிகிறது, இப்படி தென்னிந்தியாவில் செல்ல முடியுமா என்று அம்பேத்கர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கார். அப்ப வடநாடு வேற தென்னிந்தியா வேறடா, நீ எவ்வளவு மடையனா இருக்க, முட்டாளா இருக்க
அழுக்கு சேத்துல போய் தென்னிந்தியா வந்து ரிஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்கிறார். அதே மாதிரி சொல்றாரு, இந்தியா முழுதும் வாழ்ந்தவர்கள் நாகர்கள், இந்தியா முழுதும் பேசப்பட்ட மொழி தமிழ், இந்தியா முழுதும் பேசப்பட்ட மொழி தமிழ். ஆனால் வடநாட்டு நாகர்கள் சமஸ்கிருதத்தில் மயங்கி போய் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தென்னாட்டில் இருந்த நாகர்கள் சமஸ்கிருத பண்பாட்டை எதிர்த்தார்கள். எனவே இவர்கள் திராவிடர்களாக இருக்கிறார்கள் என்று தென்னிந்தியா வந்து சமஸ்கிருத எதிர்ப்பின் அடையாளமாக திராவிடர் என்ற கருத்தை வந்திருக்கிறது. அப்ப திராவிடர் என்பது சமஸ்கிருத எதிர்ப்பு பண்பாட்டு அடையாளம். அதைத்தான் நம்ம பேசுறோம். நீங்க திராவிடங்கிறத பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிற பிஜேபிக்காரன் எப்படி நீ அம்பேத்கருக்கு வந்து உரிமை கொண்டாட முடியும்? இப்படி அடிப்படை தத்துவத்திலேயே வந்து நீங்க உரிமை கொண்டாடுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு? ஆக அம்பேத்கர் வந்து தெளிவான தன்னுடைய பார்வையை முன்வைத்திருக்கு தான் அவர் போயிருக்கிறார். அப்ப சமஸ்கிருத எதிர்ப்பு அம்பேத்கர் வந்து நாடாளுமன்றத்தில் அரசியல் நிர்ணய சபையில இந்த பிஜேபியில் டிவியில் பேச வரவங்க என்ன சொல்றான்னா, ஏன்டா சமஸ்கிருதத்துக்கு இத்தனை 1000 கோடி ஒதுக்குறீங்க, யாரையும் தமிழுக்கு வந்து இவ்வளவு மோசமா நிதி ஒதுக்குறீங்க, பல மடங்கு சமஸ்கிருதத்தை ஒதுக்கிறீங்கன்னு கேட்குறப்ப பிஜேபிக்காரர் என்ன பேசுறான்னா, அம்பேத்கரே சமஸ்கிருதத்தை ஆதரிச்சாரு, சமஸ்கிருதத்தை அம்பேத்கர் ஆதரிச்சார், தேசிய மொழியா இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அரசியல் நிர்ணய சபையில அம்பேத்கர் வந்து எதிர்ப்புகளை வந்து எப்படி வந்து டாக்டிக்கா ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டிய விஷயம். என்ன காரணம்னு சொன்னா, அம்பேத்கர் வந்து சுத்தி இருக்கிறவன் பூரா பிற்போக்குவாதி பார்ப்பனர்கள், அரசியல் நிர்ணய சபையில் இருக்கிறவெல்லாம் பழமைவாதி பார்ப்பனர்கள். அவன் கருத்து பூரா பழமைவாத கருத்து, அவன் அந்த சட்டத்தை கொண்டு வந்தா நிறைவேற்றணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதற்கு இடையில அவனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது வந்து அம்பேத்கருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து பசு கொள்வது, பசு வதை அப்படிங்கிறத வந்து அடிப்படை உரிமை மாற்றணும். பசுவதை கொண்டதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கொண்டு வா, அது வந்து பசுவை கொண்டுட்டானா அது அடிப்படை உரிமை நீ மீறுற செயல் அப்படின்னு சொல்லி வடநாட்டில் இருக்கிறவெல்லாம் வலியுறுத்துறான், தீர்மானம் கொண்டு வரோம். கூடாது அப்படின்னு சொல்லி வேற ஒரு செக்ஷன் வந்து வாதிடுறாங்க. 2 பேரும் வளர்த்து வாத ஆர்குமெண்ட் நடந்து போயிட்டு இருக்கு, அரசியல் நிர்ணய சபையில போயிட்டு இருக்கிறப்ப அம்பேத்கர் ரொம்ப சைலண்டா வேடிக்கை பார்த்து தான் இருந்தார், ஒன்றும் பதில் சொல்ல. கடைசியா ஒரே ஒரு கேள்வி அவர் கேட்டார். அதெல்லாம் சரிதான், நீங்க வந்து அடிப்படை உரிமையில பசுவதை நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்றீங்க, எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அடிப்படை உரிமைங்கிறது மனுஷனுக்கா மாட்டுக்கா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அடிப்படை உரிமைங்கிறது மனுஷனுக்கு தான் இருக்கணும், மாட்டுக்கு இருக்க முடியாது. சரி, நீ மாட்டுக்கு வேணும்னு சொல்றியா, நான் ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா ஒன்று கொண்டு வரேன், அதில் நீங்கள் கொண்டு வரலாம். இந்த ஸ்டேட் பிரின்சிபல், டைரக்டிவ் ஆஃப் ஸ்டேட் பிரின்சிபல் ஒன்று இருக்கு, அரசியல் சட்டத்துக்கு வழிகாட்டு நெறின்னு ஒன்று இருக்கு. அது சட்டப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு கைட்லைன்ஸ் ஆகும். வேணும்னா அந்த பிரின்சிபல் எதிர்க்கல கைடு, அந்த ஸ்டேட் பிரின்சிபல் பாலிசி, அதில் வந்து இந்த சட்டத்தை கொண்டு போய் போட்டுருவோம். அதில் எப்படி போடணும்னு சொன்னார்னா, பசுமாடு மட்டும் வேண்டாம், எந்த மாட்டை கொள்ளுவதும் விவசாயத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை அதில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த விஷயத்தை வந்து அடிப்படை உரிமை இல்லாம அவரு தடுத்து நிறுத்தி இருக்கிறார். அதே மாதிரி சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க, தேசிய மொழியா சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அப்ப 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, தென்னாட்டுக்காரவங்க வந்து இந்திய ஏற்றுக்க மாட்டாங்கிறான், வடநாட்டுக்காரன் வந்து இங்கிலீஷ் ஏற்றுக்க மாட்டாங்கிறான். அப்ப 2 பேருக்கும் பதிலாக வந்து சமஸ்கிருதத்தை தேசிய மொழியா வச்சிருவோம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறான். பொறுமையா அம்பேத்கர் கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, சரி அம்பேத்கரை ஒரு தேசிய மொழியா ஏற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அது எப்படி உடனடியாக அமல்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் சமஸ்கிருதத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் ஒத்துக்கணும். ஒன்று, அரசாங்க நிர்வாகம் வந்து இப்போ இங்கிலீஷ் நடக்குது, நீங்கள் அவங்க எல்லாம் வந்து சமஸ்கிருதத்தில் கொண்டு வரதுக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் தேவைப்படும். இந்த 15 வருஷம் வரையிலே நீங்கள் இப்போ சமஸ்கிருதம் கொண்டு வந்து நிர்வாகத்தை நடத்த முடியாது. அப்போ 15 வருஷம் கழித்து எல்லா மாநில அரசும் வந்து சமஸ்கிருதத்தை ஒத்துக்கிட்டதுன்னு ஒரு முடிவு பண்ணால் நம்ம வந்து அப்போ வந்து சமஸ்கிருதத்தை வச்சுக்கலாம் என்று அவனுடைய லைன்லே போய் அது வந்து ஒரு தேசிய மொழியாக வந்து உடனடியாக கொண்டு வரணுங்கிறத தடுத்து அது ஒன் ஆஃப் தி ஒரு லாங்குவேஜஸ் இந்தியாவில் அப்படிங்கிறத மட்டும் அங்கீகரித்து அதை நீர்த்து போக செய்கிற ஒரு விஷயத்தை அவர் செய்கிறார். இப்படி ஒரு பல்வேறு நெருக்கடிகளுக்குள்ள தான் அவர் செய்ய வேண்டிய விஷயம் அப்படி இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பேத்கர் வந்து இதை மாதிரி அந்த வடநாடு தென்னாடு பிரச்சனை வந்தப்ப நாடாளுமன்றத்தில் வந்து கடுமையாக எதிர்த்து பேசுகிறாங்க. அப்போ ஒரு எம்பி சொல்கிறான், உத்தரப்பிரதேச எம்பி, உன்னை வந்து கடவுள் கூட மன்னிக்க மாட்டார் இப்படி வடநாடு தென்னாடு பிரிச்சார்னா. அப்போ அவர் சொன்னார், நான் பௌத்தன், எனக்கு கடவுளும் கிடையாது, எனக்கு ஆன்மாவும் கிடையாது, அதை பற்றி கவலை இல்லாத நீ ஏன்டா பேசுகிறேன்னு சொல்லி உடனே பெரியார் வந்து விடுதலை எழுதுறாரு, சபாஷ் அம்பேத்கர், அவர் வந்து கடவுள் மறுப்பு சொல்லிட்டார், ஆன்மா இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தெளிவாக அன்னைக்கு சொல்லியிருக்கிறார். ஆக அந்த ஏக்கத்துக்கான நெருக்கடி வந்து அப்படி இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில தான்
இன்றைக்கு அம்பேத்கரை வந்து இந்துத்துவவாதிகள் வந்து கையாளுவது அப்படிங்கிறது வந்து அவர்கள் வந்து நாட்டை வந்து இந்த தலித் மக்களை வந்து தங்க பக்கம் கொண்டு வந்து அவங்க இந்த பக்கம் அணி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது. வடநாட்டில் இருக்கிற பல தலித் அமைப்புகள் இன்றைக்கு வந்து பிஜேபி அணியில் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த பிஜேபியுடைய அஜெண்டாவை புரிஞ்சுக்கிட்டு இந்துத்துவா எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு நம்முடைய திருமாவளவன் அவர்கள் ஒருத்தர் தான் இந்த இந்துத்துவா எதிர்ப்பு நிலையில இருந்து இங்கே இருக்கிற தலித் மக்கள் இந்துத்துவ பக்கம் சாயாம ஒரு லட்சியத்தோட இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். நம்முடைய திருமாவளவனோட ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். இல்லை அவர் வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தான்னு சொன்னால் அரசியல் வந்து பெரிய சக்தியாக மாறி இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு. அப்போ ஏன் இங்கே எடுக்க முடியல திருமாவளவன் கேட்டால் திராவிடம் தமிழ்நாட்டுடைய மண் இங்கே யாரையும் அப்படி எடுக்க விடாது. அதுதான் இந்த தமிழ்நாட்டு மண்ணுடைய பெரியார் மண் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பெரியார் மண் வந்து அம்பேத்கரிசத்தை வந்து பெரியாரோட இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு மண்ணாக இருக்கிற காரணத்தினால தான் இங்கே இருக்கிற அத்தனை வந்து தலித் சக்திகளை வந்து பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அப்புறம் நம்ம பார்க்கணும். அப்போ தொடர்ச்சியாக இன்னைக்கு சனாதானம் இந்துத்துவா அப்படிங்கிற விஷயங்கள் எடுத்திங்கன்னா பார்ப்பனத்தை நோக்கி நாட்டை இட்டு கொண்டு ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ இன்னொன்று இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இப்போ நவராத்திரி நடக்குது வடநாட்டில், நவமி வந்துச்சு. இந்த ராமஜெயமி வரப்போ நவராத்திரி நடக்கிறப்பெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ணிட்டான்னா அசைவ கடை எல்லாம் இழுத்து மூடுன்ட்டான். யாரும் வந்து அசைவம் விற்கக்கூடாதுங்கிறான். அதே மாதிரி ராமநவமியில் வந்து அசைவம் விற்கக்கூடாதுங்கிறான். அவன் வந்து அனுமார் ஜெயந்தி வருது, அனுமார் ஜெயந்தி வர்றப்ப யாரும் வந்து அசைவம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்து வேத மதத்தினுடைய கொள்கை அப்படிங்கிறது தான் வந்து சைவம். பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து எல்லாம் கறி சாப்பிட்றவங்க தான் இந்துக்கள். அப்போ இப்போ கறி சாப்பிட்றவங்க எல்லாமே இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எவனுக்கும் இங்கே தில்லு கிடையாது, திராணி கிடையாது. எவனும் எல்லாரும் மதத்தை விட்டு போயிடும், அவன் மதத்தில் எவனும் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதனால பெரும்பான்மையான மக்கள் இதுதான், பாப்பா மட்டும்தான் வந்து அசைவம் சாப்பிட்றோம். ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பாப்பானே ஒரு காலத்தில் கறி சாப்பிட்டவன் தான், மாட்டுக்கறி சாப்பிட்டவன் தான். வேதத்தில் வந்து நீ என்னென்ன பரியில் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்ருக்க, வேதத்தில் என்ன தலைவாக சொல்லியிருக்கு, மாட்டுக்கறியில் நம்ம கடையெல்லாம் போய் கேட்போம், வந்து அண்டர் கட்டு கொடுங்க, லெக் பீஸு கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்போம்ல. அது மாதிரி வேதத்தில் வந்து கழுத்துடைய மாட்டுடைய கழுத்து கறிக்கு என்ன, கால் கறிக்கு என்ன இருக்குது, அந்த நாக்குக்கு என்ன இருக்குன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வேதத்தில் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். எப்படிப்பட்ட சுவை இது எல்லாமே வேதம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த முழு கறியும் போகணும். யார் வேதத்தை நடத்துகிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த முழு மாட்டுடைய பாகமும் தனக்கு வரணும் என்று சொல்லுவதற்கு வேதத்தில் இருக்கு. அந்த வேதத்தெல்லாம் எடுத்துக்காட்டி இந்த வேதத்தெல்லாம் அப்படி இருக்கடா, இதெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்டோம் தானே. மாட்டுக்கறியிலேயே இந்த யாகத்தில் வந்து விலங்குகளை போடணுங்கிற பழக்கமே ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மனிதன் தான் தன்னை நெருப்பில் போட்டுக்கணும். தன்னை நெருப்பில் போட்டுக்கொள்ளாத காரணத்தினால தன்னுடைய சார்பாக விலங்குகளை வந்து நெருப்பில் போடுறோம். அதுதான் நடந்துச்சு. இவன் யாரும் போட்டுக்கிறது தயாராக இல்லை, அதனால இவன் வந்து விலங்குகளை போடுறான். விலங்குகளை போட்டு அதை அவன் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ இந்த மாட்டுக்கறிங்கிறது தனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சாப்பிட்டு இருந்தவன் தான் இவன். அப்போ எப்போ அந்த மாட்டுக்கறியெல்லாம் சாப்பிட்டு நிறுத்துறான்னு சொன்னால் புத்தருடைய மார்க்கம் வருது. புத்தருடைய மார்க்கம் வந்து பார்ப்பனியத்தை எதிர்த்து நாடு அங்கே பிரச்சாரம் செய்யுது. ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கிற பாப்பான் அங்கே இருக்கிற கால்நடைகளெல்லாம் பிடிச்சி, விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய கால்நடைகள்லாம் பிடிச்சி நெருப்பில் போட்டு கொளுத்தி அப்படிங்கிறப்ப விவசாயம் வந்து கடுமையான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகுது. அப்போ புத்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, யாகத்தை நிறுத்து, யாகத்தில் நெருப்பில் போட்டு கால்நடைகளை போடாத என்று சொல்லுகிற போது புத்தருக்கு பின்னாடி எல்லா மக்களும் வந்து அணிதல்றாங்க, திராவிட மக்கள் அணிதல்றாங்க. அதே நேரத்தில் புத்த மார்க்கம் வந்து சைவத்தை பேசுறதுன்னு கேட்டால் கிடையாது. இயல்பாக இறக்க போகின்ற மாமிசத்தை நீ சாப்பிடு, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் விவசாயத்துக்கு பயன்படுகிற அந்த மாடுகளை கொண்டு அதை நெருப்பில் போட்டு எரித்து விவசாயத்துக்கு நீ நெருக்கடி உண்டாக்காத அப்படிங்கிறதா வந்து புத்த மார்க்கம் வந்து இந்த எடுத்த ஒரு நிலைப்பாடாக இருந்துச்சு. கடைசியில் புத்தரே வந்து பன்றிக்கறி சாப்பிட்டாரு, அதனால தான் அவர் இறந்து போனாருங்க கூட ஒரு கதை இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட நிலையத்தில் வந்து புத்த மார்க்கம் மிகவும் செல்வாக்கடைந்த காரணத்தினால தான் பாப்பால் என்ன பண்ணான்னா புத்த மார்க்கத்தை ஊடுருவி அழித்து அதை தன்வசமாக்குவதற்கு பல சூழ்ச்சிகளை செஞ்சான். அதில் ஆதிசங்கரன் ஒருத்தன் வரான், அவன் தான் புத்த மார்க்கத்தை ஊடுருவி அழிப்பதற்கு அந்த தத்துவத்தில் ஊடுறது. புத்த மார்க்கம் வந்து எப்படி அங்கங்கே கல்வெட்டுகள் நிறுவனங்களை வைத்து வந்து எப்படி மதத்தை பரப்புறதோ அதை மாதிரி 4 மடத்தில் சங்கராச்சாரியரை உருவாக்கி அதை பரப்புறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பகவத்கீதையும் உருவாக்குறான். பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், புத்த மார்க்கத்தினுடைய எல்லா கருத்துக்களையும் பகவத்கீதை எடுத்துக்கிட்டு இருக்கு தத்துவங்கள்லாம். ஆனால் அதில் என்ன போகுது சொன்னால், சதுர்வர்ணம் ஆன்மா அப்படிங்கிற 2 பார்ப்பனை விஷயத்தை உள்ள சொருகி விட்டு அது தன்னுடைய விஷயமாக அது மாற்றி கொண்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அம்பேத்கர் வந்து ஆய்வு பண்றாரு. அப்ப பார்ப்பனியர்கள் அந்த புத்த மார்க்கம் செல்வாக்கை வீழ்த்துவதற்காக பார்ப்பனர் மாமிசம் சாப்பிட்றத தியாகம் பண்ணிட்டு
அவங்க வந்து சைவத்துக்கு மாறுறாங்க. அப்படி சைவத்துக்கு பார்ப்பனர்கள் மாறுகிற போது பழைய அசைவத்திலிருந்து தன்னை மீட்டுக்கொள்ள முடியாது, அந்த மணலிலிருந்து நம்ம விடுவித்துக் கொள்ள முடியாதுங்கிறதெல்லாம் என்ன பண்ணான்னா பசுமாட்டினுடைய மூத்திரத்தை கோமின்னு சொல்லி வச்சுக்கிட்டான், பசுமாட்டினுடைய பாலை புனிதர்னு சொல்லி வச்சுக்கிட்டான். ஏற்கனவே மாட்டுக்கறி சாப்பிட்டே இருந்தவன் மாட்டுக்கறியை சாப்பிட முடியாத நிலையில அதனுடைய மூத்திரத்தையும் பாலையும் புனிதர்னு சொல்லி அந்த நினைவாக வந்து இவன் வச்சுக்கிட்டான். அப்படிங்கிறது வந்து அம்பேத்கர் ஆய்வில் வந்து சொல்ற ஒரு விஷயங்கள். வரலாற்றையாக சொல்றார், பல விஷயங்கள் சொல்றார். ஒரு காலத்தில் வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குரு வீட்டை போய் ஒருத்தன் படிப்பான், வேதத்தை படிப்பான், அவன் யார் வேணாலும் படிக்கலாம். அவன் படிக்கிறவன் இவனுடைய வேத அறிவை வச்சு நீ பிராமணனா போகலாம், நீ சத்திரியனா போகலாம், நீ வைசியனா போகலாம், இல்லை நீ எதுக்கெல்லாம் நீ சூத்திரனா போகலாம் என்று அவனுடைய வேத அறிவை வைத்து குரு வந்து பிரித்து வச்சார் வர்ணாசிரம தர்மத்தை. அதை பாப்பா என்ன பண்ணிட்டான்னா, குருவுக்கு இருந்த அதிகாரத்தை நேரடியாக அப்பாவுக்கு மாற்றினான், தந்தைக்கு. குருவிலிருந்து தந்தைக்கு அதிகாரம் மாறுறப்ப தந்தை தன்னுடைய மகன் பேரன் மட்டும்தான் பிராமணன், நீ வேதத்தில் வந்து படிச்சிருக்கிற அவசியம் இல்லை என்று அறிவின் அடிப்படையில் தரப்பட்ட அந்த சத்திரிய பிராமண பட்டத்தை பிறப்பின் அடிப்படையில் மாற்ற ஒரு சதியை பார்ப்பான் செய்தான் என்று அம்பேத்கர் சொல்றார். பல சமூகங்களை பற்றி பல நுணுக்கமான விஷயங்களை வந்து அம்பேத்கர் வந்து இப்படி எடுத்து காட்டுகிறார். ஆக அம்பேத்கர் என்று சொல்லுகிற அந்த பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையான ஒரு சித்தாந்தம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்பெல்லாம் பாப்பாலாம் எங்கே சார் இருக்கான், நீங்கள் வந்து மற்றவன் தான் இப்போ வந்து பிற்படுத்தப்பட்டவன் தான் தலித் மக்கள் அடிக்கிறான், இப்போ போய் நீங்கள் பார்ப்பனியத்தை பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான். பிற்படுத்தப்பட்டவங்களை அடிக்கிறான் உண்மை, அதை நாங்கள் கண்டிக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த மாநாட்டிலேயே மயிலாடுதுறை மாநாட்டிலேயே சங்கராச்சாரி வந்து அப்பார்ட்டேட் இன ஒதுக்கல் தனி அக்ரஹாரம் வேணும், அவன் வந்து மற்றவன் வீட்டில் சாப்பிடக்கூடாது, அவன் வந்து தானுடைய சரக்குகளை தானே செஞ்சுக்கணும், பிள்ளைங்களை வந்து வேத பள்ளிக்கு அனுப்பணும், கடல் தாண்டி போகக்கூடாது அப்படிலாம் பேசுகிறத நாங்கள் கண்டித்து போட்டுட்டு நாங்கள் அதே இடத்துல இன்னொரு தீர்மானம் போட்டுருவோம். இன்றைக்கும் கிராமங்களில் தலித் மக்களுக்கு தீண்டாமை இழைக்கப்படுகிறது. தலித் மக்கள் வந்து முடிவெட்ட முடியல, ரேஷன் கடை வந்து கிராமத்தில் வைக்க முடியல, பல சிவில் உரிமைகள் தலித் மக்களுக்கு மறுக்கப்படுகிற நிலைமை இன்றைக்கு கிராமத்தில் இருந்து கொண்டு இருக்கு. இது குறித்து ஒரு இயக்கம் நடத்தணும், கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கோயில்கள் வந்து இன்னைக்கு சாதிக்கு ஒரு கோயிலா இருக்கு என்பதெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். இப்போ பல நீதிமன்ற தீர்ப்புகள் மிகச்சிறப்பான தீர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ கோயிலுக்கு வந்து நீங்க பூட்டி வைக்காதீங்க, ஒரு ஜாதிக்காரன் கோயில் கட்டானா அது அந்த ஜாதிக்காரனுக்கு சொந்தம் இல்லை, அது எல்லா ஜாதிக்காரனும் அந்த கோயிலை நீங்க வந்து அனுமதிக்கணும், ஒரு கோயிலில் விழா நடத்தலாம்னு சொன்னா அவன் ஜாதி பேரை போட்டு பத்திரிக்கை அடிக்காதீங்க என்று பல புரட்சிகரமான தீர்ப்புகளாக நீதிமன்றத்தில் வந்துகிட்டு இருக்கு.